ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 மணி கோலங்கள் கோலம் வித் கதை. குழந்தையும் கீரிப்பிள்ளையும். ரத்தனபுரிக்கு அருகில் ஒரு கிராமத்தில் ராஜா ராணி அப்படிங்கிற தம்பதியினர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சிறிய குழந்தையும் இருந்துச்சு. ராஜா அந்த கிராமத்தில் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு வந்தான். ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ராஜா ஆசிரியர் தொழிலை தவிர இயற்கை வைத்தியராகவும் இருந்தாங்க. கிராம மக்கள் பலரும் அவங்கிட்ட வைத்தியம் பார்த்துட்டு போகிறது வழக்கம். அதனால் அந்த பகுதியில் புகழ் பெற்றவனை அவன் விளங்கி வந்தான். ஒரு நாள் ராஜாவோட வீட்டிலேயே ஒரு குட்டி கீரிப்பிள்ளை நின்றுச்சு. அவனுடைய மனைவி ராணிக்கு விலங்குகள் வளர்க்குறதுல கொள்ளை பிரியம் உண்டு. அவங்க வீட்டில் ஏற்கனவே கிளிகள், அணில்கள், பூனைகள்னு ஏராளமான செல்ல பிராணிகள் இருந்தன. அந்த கீரிப்பிள்ளையும் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தான். அந்த கீரிப்பிள்ளைய தன்னோட சொந்த பிள்ளைய போல் பார்த்துக்கிட்டா. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அந்த கீரிப்பிள்ளை குட்டியும் பெருசாக வளர்ந்துருச்சு. அது ரொம்ப பாசத்தோட எப்போ பாரு ராஜா ராணி 2 பேருடைய காலையே சுற்றிட்டே வரும். ஒரு நாள் ராஜா பணிக்கு போயிட்டாரு. ராணி குடிநீருக்காக குடத்தை எடுத்துட்டு பக்கத்தில் உள்ள ஆற்றுக்கு போனான். குழந்தை வீட்டில் தொட்டிலில் தூங்கிட்டு இருந்துச்சு. ஆத்தங்கரையில் ராணியோட தோழிகளும் இருந்தன. அவங்க ராணிக்கிட்ட, ராணி, ஏன் இப்படி ஓடுற, இரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ராணி, இல்லை நான் வேகமாக வீட்டுக்கு போகணும், என் கணவரும் வீட்டில் இல்லை, என் குழந்தை தனியாக உறங்கிட்டு இருக்கு, நான் வரேன்ப்பா அப்படின்னு கிளம்பிட்டான். அவள் வீட்டுக்கு வந்ததும் கீரிப்பிள்ளை வாசலிலேயே காவல் காத்துட்டு இருந்துச்சு. உள்ள குழந்தை தொட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அதனால் ராணி அந்த குடத்தை இறக்கி வச்சுட்டு இன்னொரு குடம் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு வேகமாக போனான். அங்கே உள்ள தோழிகள், என்னடி குழந்தை வீட்டில் தனியாக இருக்குன்னு ஓடி போன, திரும்பவும் ஆற்றுக்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராணி, நான் என் குழந்தைக்காகத்தான் வேகமாக போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா குழந்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. கீரிப்பிள்ளை வாசல்லே உட்காந்து காவல் காத்துட்டு இருக்கு. அதான் இன்னொரு குடம் தண்ணியும் எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே தோழிகளில் ஒருத்தி, ராணி ரொம்பவும் தான் பெருமைப்பட்டுக்கிடாத, கீரிப்பிள்ளையை பற்றி உனக்கு தெரியாது, எவ்வளோ பெரிய பாம்பு வந்தாலும் அதை பிடிச்சி கடிச்சு கொன்னுரும், அதை போய் எப்படி பிள்ளைக்கு காவலாக வச்சுட்டு வந்திருக்க நீ அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தையும் அதே மாதிரி, உண்மைதான் ராணி, எப்பவும் ஆபத்தான பிராணிகளை வீட்டில் செல்ல பிராணியாக வளர்க்கவே கூடாது, அதனால் நமக்கு ஆபத்து தான் வரும் தவிர நன்மை கிடைக்காது அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் ராணி தண்ணி குடத்தை வேகமாக தூக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டில் கீரிப்பிள்ளை காவல் காத்துட்டு இருந்தபோது ஒரு பெரிய நாகம் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அது நேராக குழந்தையோட தொட்டில் கடையில் போச்சு. கீரிப்பிள்ளை அதை பார்த்துட்டு வேகமாக போய் பாம்புக்கிட்ட போய் நல்லா சண்டை போட ஆரம்பிச்சுது. நல்லா சண்டை போட்டு பாம்பை பல துண்டுகளாக கடிச்சு குழந்தையோட தொட்டில் கடியிலேயே போட்டுட்டு பழையபடி அது போய் காவல் காக்க ஆரம்பிச்சுது. ராணியும் தண்ணி குடத்தை தூக்கிட்டு வேகமாக கீரிப்பிள்ளை வாயிலையும் உடம்புலையும் ரத்தத்தோடு உட்காந்துருந்ததை பார்த்ததும், இந்த கீரிப்பிள்ளை நம்ம குழந்தைய தான் கொன்றுச்சு போலன்னு சொல்லிட்டு, அடப்பாவி, என் தோழிகள் சொன்ன மாதிரியே இப்படி என் குழந்தைய கொண்டுட்டியேன்னு கையில் வச்சிருந்த குடத்தை தலையிலே போட்டுட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போனான். வீட்டுக்குள்ளே போனவ பார்த்தா குழந்தை தொட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கு. தொட்டிலுக்கு அடியில் கீரிப்பிள்ளை கொண்டு போட்டிருந்த பாம்பு கிடக்கு. தன்னோட தப்பை ராணி உணர்ந்துட்டு வீட்டுக்கு வெளியே ஓடி போனான். ஆனால் அங்கே கீரிப்பிள்ளை இறந்து போயிடுச்சு. இந்த செய்தியை கேட்ட ராஜா வீட்டுக்கு ஓடி வந்தான். அங்கே கிடந்த கீரிப்பிள்ளை பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ராணி அழுது கொண்டு இருந்ததை பார்த்தான். பாம்புகிட்ட இருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றின கீரிப்பிள்ளைய நானே கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லி கதறி அழுதா ராணி. முன் யோசனை இல்லாமல் காரியத்தை செஞ்சுட்டு இப்போ புலம்பி என்ன பயன் அப்படின்னு ராஜா தன்னுடைய மனைவியை தேற்றினான். நீதி: பாய்வதற்கு முன் சிந்திக்க வேண்டும். அவசரமாய் செய்யும் காரியம் உன்னை பாழ்படுத்திவிடும். நன்றி.